ஏண்டா குடிச்சிட்டு படுத்துவங்கிறதெல்லாம் ஒரு வேலையாடா? எங்கே வேலைக்கு போகிறான்? அதுவும் ஒரு வேலை. நல்லா குடிக்கிறான். டே பங்காளி, நல்லா மிக்ஸ் பண்ணி ஊத்துறா. தண்ணி ஊத்துறா. இவனுக்கு சரக்கு காமிச்சிட்டா போதுமே, சந்தோஷம் தான்டா. சாப்பிட்றா. வேண்டியதுதான். ஏன்னா நாங்கள்லாம் சரக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், நீங்கள் ஏன்னா சரக்கு சாப்பிடல? பங்காளி சொல்லுங்கண்ணே. ஒரே கவலையாக இருக்குடா பங்காளி. என்ன கவலை? குடிக்கலாமா வேணாமா, இல்லை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை விட்டுறலாமான்னு ஒரே கவலையாக இருக்குடா பங்காளி. ஏன்னா நான் என்னடா சொல்லட்டும் பங்காளி. முந்தா நாள் எங்கள் வீட்டுக்காரி என்ன பண்ணிட்டா தெரியுமா? நான் தினம் சரக்கு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் பூசாரிக்கிட்ட இழுத்துட்டு போய் இங்கே பாருடா கையில் கட்டி விட்டுட்டாடா. ஏண்டா இவனும் கையில் கயிறை கட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆமாண்ணே, என் வீட்டுக்காரி எனக்கும் கயிறு கட்டி விட்டானே. இருப்பான் போல இருக்கிற பங்காளி, அவன் கையை பாருடா, கையை பூரா கையில் கட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் வருஷம் பூரா குடிக்கிறான். இவனுக்கு கயிறு கட்டினா மட்டும் பத்தாது, இவனுக்கு விலங்க போடணும்டா. எனக்கே விலங்க மாட்டிக்கிட்டாண்டா. ஏன்னா கயிறு கட்டிட்டா குடிக்க மாட்டாங்களாங்க? அப்படிதான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரி என்னை நம்பி என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு கயிறு கட்டி விட்டுட்டாரா. நான் பாரு பங்காளி, இன்னைக்கு ஒரு கோட்டை சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா சாப்பிடுங்க பங்காளி. அங்கே தூரத்தில் பாரு, நம்ம பூசாரி வர மாதிரியே தெரியுது. ஆமாண்ணே. பங்காளி, அவனை பாருடா, அவன் தானு பாருடா. ஆமாண்ணே, பூசேரி தான் வரானே. நமக்கெல்லாம் கயிறை கட்டி விட்டு தடுமாறிட்டு வரானே. எனக்கும் கயிறு கட்டி விட்டானே. பூசேரி அல்ல குத்தா குத்தலாம்னு இருந்தோம். குத்தலாம் சாம்பரு. அவனா இங்கே வருவான், அப்புறம் பேசிக்கலாம். விடு வரட்டும், நல்லா வரட்டும். அப்படியே இரு. என்ன தலைவரே, முந்தா நாள் தானே தலைவரே கயிறு கட்டிட்டு வந்தீங்க குடிக்க மாட்டேன்னு சொல்லி? அப்புறம் என்ன தலைவரே எங்களோட சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கிறீங்க? ஆமாம், இனிமே கோயில் பக்கமே 3 பேரும் வந்துடாதீங்க. கோயில் பேரவே கெடுக்காதீங்க, ரைட்டா? சரி பூசாரி, அப்படியே மெல்ல இப்படி வா பூசாரி, மெல்ல வா. என்ன சைஸாக கூப்பிட்றான்? என்ன தலைவரே? வாடா மவனே. டே ஊருக்கே நீ கயிறு கட்டுற? டே பங்காளி, போடுற. என்ன நீ மப்புல வந்துகிட்டு இருக்கிற? மாசம் முனிப்பனுக்கு சரக்கு வச்சு படைக்கிறோமா? சரி, அந்த சரக்கு யார் குடிப்பா? யார் குடிப்பா? படையில வச்சிருக்கிற சரக்க யார் குடிப்பா? நான் தானே குடிப்பேன். டேய் இவன் தான் குடிப்பானாண்டா. அந்த சரக்கை குடிச்சிட்டு தான் இப்போ மப்புல வந்துருக்கிற. இல்லை அது ஆகி போச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஓவர் ஆகி போச்சு. அதனால என் பொண்டாட்டியே எனக்கு கயிறு கட்டி விட்டா. டேய் பங்காளி, இந்த பூசாரி டபுள் கயிறு கட்டுறா. இவன் பொண்டாட்டி கயிறு கட்டிட்டாடே. ஏயா நீ ஊருக்கே கயிறு கட்டுற, ஆனா உன் பொண்டாட்டி உனக்கு கயிறு கட்டி விட்டுட்டா. இனிமே நீ சரக்கு அடிப்ப? அடிக்க மாட்டேன் தலைவர். ஊருக்கெல்லாம் கயிறு கட்டுவேன், சரக்கு அடிப்ப? இவனுங்கிட்ட அடி வாங்கினதுனால போதையே இறங்கி போச்சு. ஏடா பங்காளி சிரிக்கிற? பூசாரிண்ணே. பூசாரியா? எங்கடா சத்தம் போடாம வந்து நிக்கிறானே? ஏயா பூசாரி, வாயா அப்படி வாயா. வாயா உட்காரு. ஆமா, ஓடி நல்ல அடி வாங்கிட்டேன். அடிச்சீங்கல்ல, போதையே போச்சு. எப்படியும் ஒரு பங்காளி நம்ம எல்லாம் அடிச்ச அடியில நம்ம பூசாரிக்கு மப்பெல்லாம் இறங்கிடுச்சான். அந்த ஸ்பெஷல் சரக்கு பாரின் சரக்கு ஒன்று எடுத்துக்கூட ஊற்றிட்டா இல்லையா பூசாரி? குடி. ஆமா, இனிமேல் சரக்கு அடிப்ப? இல்லைண்ணே, அடிக்க எல்லாருக்கும் கயிறை கட்டுவ. இருங்க கொஞ்சம் சாப்பிட்டு சொல்றேன். ஃபாரின் சரக்குயா? குடியா. கிளம்பு. நீ கயிறு கட்டக்கூடாது. கட்ட மாட்டாங்க. இனிமேல் கையில கட்டுறான் காலில் கட்டுறேன்னு சொல்லி வந்தா உனக்கு விளங்க மாட்டி எப்படியோ பூசாரி துரத்தி விட்டோம். இனிமேல் நம்ம கிட்ட கயிறு கட்டுறோம், அதை கட்டுறோம், இதை கட்டுறோம் வரமாட்டோம். ஆமா அப்படியே. ஏடா 2 பேரும் என் காசுல சரக்கு அடிச்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண ஏடா அப்படி போடுவிட பங்காயம்.